வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. வரும்போது எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு காணொலியை பார்த்துட்டு வந்தேன். அந்த காணொலியில் வந்து ஒரு பாட்டு ஓடிச்சு. யார் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தார். புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர், அப்போது மாவட்ட செயலராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. ஒரு 4-5 சிறுமிகள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க, கொஞ்சம் பெரியவங்களா நின்று. கோயில் கோலம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, புண்ணியத்தை பண்ணியிருக்கு புதுக்கோட்டை பூமி, வானம் காஞ்சி போச்சு பூமி தேஞ்சி போச்சு, ஏழை எங்களை காப்பாற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா துறைக்கு பதிலாக எடப்பாடி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு விபூதி போட்டு போயிருக்காரு விஜயபாஸ்கர். அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். அதே போல் கரூரை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து போயிருக்கார். இந்த விஷயத்தை வந்து 2-3 விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, அதிமுகவோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே தொடர்ந்து டிவிகேவுக்கு போன வண்ணம் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவுக்குன்னு ஒரு 20% ஓட்டுக்கள் இருந்தாலும் இப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த 20% ஓட்டு வருது. இப்போ ஒரு பக்கம் வந்து கடம்பூர் ராஜு போகிறாரு, 2 விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பெஞ்சமின் வந்து திமுகவுக்கு போகிறாரு. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போனாங்களா. அப்புறம் வளர்மதி, மரகதம் குமரவேல், இன்னும் எண்ணற்ற அதிமுகவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% நிர்வாகிகள், இது வரைக்குமே ஒரு 20% மேல்மட்ட நிர்வாகிகள் வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ அதிமுகவோட எதிர்காலம் என்ன? ஆக்சுவலாக வந்து இவர்களுக்கு பதிலாக இன்னொரு மாவட்ட செயலாளர் போடலாம், அந்த மாவட்ட செயலாளரும் சிறப்பாக செயல்படலாம். இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இருந்தே அந்த கட்சியில் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குது. அதுக்கு வந்து இன்னுமே பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கான முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை. அவர் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதையும் மீறி அவர் ஆகிட்டார். ஆன பிறகு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. ஒன்று நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கணும், இல்லை தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரர்கள் அத்தனை பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. ஏன்னா திரும்ப தேர்தல் வச்சாலும் வந்து இதே 20% வாங்கினாலும், இல்லை அதுக்கு மேலே போகுமா எனக்கு தெரியல, என்னால் வந்து கணிக்க முடியல. திரும்ப ஒரு தேர்தல் வந்தால் எப்படி அதிமுகவோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிர்வாகிகள் எல்லாம் வந்து தாவேக்கா பக்கம், அவங்க சூஸ் பண்ணுற கட்சி தாவேக்கா தான். திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தார். டிவிகே vs டிஎம்கே அந்த நெரேட்டிவ் வந்து சூப்பராக அவங்க நடத்தி காட்டுறாங்க. அது உள்ளாட்சி தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து அதிமுகவின் பார்வையிலேருந்து நம்ம பார்க்குறோம். டிவிகேயில் பார்வையில் இருந்து டிவிகே வந்து நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் ஆட்சி வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லும்பொழுது அதிமுகவில் வர்றாங்கல்ல நிறைய பேர் மேலே வந்து வழக்குகள் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் மேலே ஒரு வழக்கு இருந்து அது வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே வந்து 3 வழக்குகள் இருக்குது. ஒன்று வந்து குட்கா, எனக்கு தெரிஞ்சு 2014ஆம் ஆண்டு இங்கே சென்னைக்கு அருகில் ஒரு இடத்துல வந்து குட்காவை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. அதோட நெட்வொர்க் பார்த்திங்கன்னா மிகப்பெரியது. சென்னையில் வந்து பெரும்பாலான இடங்களுக்கு வந்து அங்கே தான் போகுது. ஸோ இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி பல கோடி ரூபாய்க்கு வந்து குட்காவை கைப்பற்றுறாங்கன்னா அதை வந்து சேல் பண்ணுறாங்க, வருமான வரி வந்து டேக்ஸ் கட்டலை, அப்புறம் வந்து இல்லீகலாக வந்து விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஏஜென்சிஸ் வந்து அதில் தலையிடும். அப்படி தலையிடும்போது அந்த ஒரு வழக்கு இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். இன்னொன்று வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வந்து பணம் வாங்கி கொண்டு அனுமதி கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு. 3வது வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. இந்த 3 வழக்குகள் தான். இதில் வந்து ஒரே ஒரு வழக்கு வந்து அந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வந்து கொடுத்தாருல பர்மிஷன் பணம் வாங்கி கொண்டுன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து திரும்ப பெறப்பட்டதுன்னு நினைக்கிறேன். மற்ற 2 கேஸுகளும் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது நாள் வரைக்கும் வந்து அந்த குட்கா கேஸில் மத்தியில் இருக்கும் பாஜக அரசு, ஏன்னா இவங்க அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருக்கும்போதும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து எடுக்கலை விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே. ஏன்னா கூட்டணியில் இருக்கும், கூட்டணி தர்மத்தை மீறி. ஏன்னா அது வந்து பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங், கூட்டணி கட்சி தலைவர்கள் மேலே நடவடிக்க மாட்டாங்க, மற்ற கட்சியிலேருந்து வராங்கல்ல அவங்க மேலேயும் நடவடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த வழக்கு அப்படியே இருக்குது. இப்போ அவர் தாவேக்காவில் சேர்ந்துருக்காரு. இப்போ அவர் மேலே வழக்கு அது தூசு தட்டி அந்த குட்கா வழக்கு வந்து எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் போயிட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தாவேக்காவில் சேர்ந்துருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா,
உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து பலப்படுத்தணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியோ அல்லது சட்டமன்ற தேர்தல் மாதிரியோ உள்ளாட்சி தேர்தல் மிகவும் வந்து வித்தியாசமானது. எங்கள் ஊரில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்லை மாவட்ட செயலாளரோ அப்படின்னு ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அங்கே லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அப்படி லோக்கலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்லேருந்தே அது ஆரம்பிக்கும். ஊராட்சி மன்ற தலைவர் வந்து எங்கள் ஜாதிக்காரனாக இருப்பான், என் சொந்தக்காரனாக இருப்பான், எனக்கு கடன் கொடுத்தவனாக இருப்பான், இல்லை நான் அவன்கிட்ட கடன் வாங்கியிருப்பான், ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த மக்களோட பிணைப்பில் இருப்பார். அவர் எந்த கட்சியும் சாராத இருப்பார், நான் வந்து தாவைக்கா இல்லாத இன்னொரு கட்சியில் இருப்பார். அது அப்படி ஒன்றிய செயலாளரும் அப்படி தான். அந்தந்த ஏரியாக்களில் வந்து ஒருத்தவங்க வந்து செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் வந்து போட்டியிடுவார்கள். இப்படிப்பட்ட உள்ளாட்சி தேர்தல்களில் நீங்கள் வெற்றி பெற்றால் தான் இந்த தாவைக்கா ஆட்சியும் சரி கட்சியோட கட்டமைப்பும் எதிர்காலத்தில் வந்து நம்ம சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க தரப்பில் நினைக்கிறாங்க. அதனால தான் அதிமுகவிலேருந்து யார் வந்தாலும் வந்து சேர்த்துக்கொள்கிறார்கள். இதில் ஒரே ஒரு விஷயத்தை வந்து அவங்க சிறப்பாக பண்ணுறாங்க. என்னென்னா, எந்த ஒரு இணைப்பு விழாவிலும் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கலந்தே கொள்ளலை. ஏன் கலந்து கொள்ளனா, நாளைக்கு வந்து அவர் மேலே வந்து இந்த பேர் வரும். ஊழல் முன்னாள் அமைச்சருடன் முதலமைச்சர் விஜய். ஆனால் நாளைக்கு வந்து இவங்க ஒரு வேளை அந்த மாதிரி இப்போ குட்கா கேஸில் சிறைக்கு போகிறாருன்னா வச்சுக்கேன், நேற்று எங்கள் முதலமைச்சர் வந்து இது இப்படி நடக்குன்னு தெரியும், அதனால தான் போயிட்டு அவரை வரவேற்கலை, அவர் இணையும் விழாவில் போய் பங்கேற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இது இங்கே நடக்குது. இன்னொரு புறம் வந்து அதிமுகவில் மகளிர் அணி சார்பாக கூட்டணுன்றது. அந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேர் போவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த ஆட்கள், வளர்மதி அவர்களாகட்டும், சசிரேகா அவர்களாகட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து எல்லாம் அவை சண்முகம் சாலையில் இருக்கிற அதிமுகவோட தலைமை அலுவலகத்தில் இருக்காங்க. பகீர்னாச்சு இவங்களாம் எப்போ அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்கள், இந்த ராஜவர்மன் திருச்சூழியோட வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க. சொல்லிகிட்டே போகலாம். எம்ஆர் விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் சி விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேர் தான் வந்து தெரிந்த முகங்கள். தெரியாத முகங்கள், பரிச்சயம் இல்லாத முகங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நடந்த அந்த மகளிர் அணி கூட்டமே வந்து ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதிமுக என்ற கட்சி எப்படி இனிமேல் சர்வைவ் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அங்கே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த 35 மாவட்ட செயலர்கள் திரும்ப பதிவு போட்டாங்களே, எங்களுக்கு பதிவே வேணாம், நாங்கள் தொண்டர்களாகவே நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் வந்து ஏன் இன்னும் பொறுமை காக்குறாங்கன்னா, அண்ணாமலையும் அரசியலுக்கு வராரு. அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அவருக்கு வந்து அந்த வேவ் எப்படி இருக்குது, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் எந்த பக்கம் போகலான்னு. பிஜேபி கண்டிப்பாக திமுகவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிஜேபிக்கும் போக மாட்டாங்க. அண்ணாமலையா இல்லை அதிமுகவே தொடரலாமா இல்லை தாவேக்காவா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. இல்லை எதிர்காலத்தில் தாவேக்காவுடன் கூட்டணியா, எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்தில் தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கிற இன்னும் சிலரே அதிமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மட்டும்தான் அதிமுகவுக்கு எதிராக பேசலை, அதிமுகவுக்கு இணக்கமாக சில பேச்சுக்களை பேசுகிறார். அதுக்கான காரணம் என்னென்னா, மீண்டும் வந்து நம்ம தேர்தலை சந்தித்தா, மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால், அல்லது நம்மளுக்கு வந்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கிடைக்கல, இப்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, அப்படி கிடைக்கலன்னா ஸோ நம்ம திரும்ப தேர்தலை எதிர்கொண்டோன்னா அதிமுகவும் திமுகவும் வந்து முன்பை விட மிக அதிக ஃபோர்ஸில் வந்து இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வாங்க. ஆனால் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, அது வேறு விஷயம். ஒரு வேளை அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அப்போ நம்மளுக்கு அதிமுக ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் நினைக்கிறாரு. ஏன்னா அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம செங்கோட்டையன் அவர்கள் போய் முதல்ல தாவேக்கா வின் பண்ணே யாரும் நினைக்கல. அதிமுகலேருந்து இத்தனை முன்னாள் அமைச்சர்கள் அங்கே போவாங்களா தாவேக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம எதுவுமே நினச்சி பார்க்கல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன வேணால் நடக்கலாம். இது வந்து அதிமுகவில் இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, சமூக வலைதளங்களில் ஒரு நியூஸ் வந்து கசிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது என்னென்னா, திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அரசு செய்யப்பட்டார். 35 கோடிக்கு வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் நாங்கள் அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 35 கோடி ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் அவர்களும் அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களும் தான் சொல்லி பேசினார். அவர்கள் பின்புறத்தில் இருக்காங்க, அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதன் பேரில் வந்து சென்னை கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது வந்து உளவுத்துறை கிட்ட நியூஸ் எப்படி இருந்தாலும் போய்டும், ஏதாவது ஒரு வழியில் வந்து போய்டும். ஒன்று காவல்துறையிலேருந்தே போகும், ஏன்னா காவல்துறையிலும் சில பேர் பேசுவாங்க, உளவுத்துறையிலேருந்தும் சில பேர்
லைக் இந்த நியூஸ்லாம் வரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ தாவேக்கால் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயம் வந்து இங்கே உளவுத்துறைக்கு போயிடுச்சு. உளவுத்துறையிலேருந்து தகவல் வந்து சென்னை கமிஷனருக்கு போனதாகவும், சென்னை கமிஷனர் தான் வந்து இதில் வந்து துரிதமாக வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஏன் இந்த ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் அசோக் அவர்களோ இல்லை செந்தில் பாலாஜி அவர்களோ வந்து கைது செய்யப்பட்டால் அந்த திட்டம் வந்து கொஞ்சம் தற்காலிகமாக கைவிடப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து இங்கே இந்த மாதிரி பேரம் பேசுகிறாங்களா, குதிரை பேரம், அது உங்களுக்குலாம் வந்து ஒரு பயத்தை காட்டுறதுக்கு. பட் அந்த பயம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீடிக்காது. ஏன் நீடிக்காதுன்னா, கைது பண்ணுவாங்க, கைது பண்ணி சிறையில் அடைப்பாங்க, சிறையில் அடைச்சிட்டு அது பிறகு பெயிலில் வெளில வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலரான ரொட்டீன். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே வந்து சிறையில் இருந்திருக்காரு. அப்படி சிறையில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறைக்கு போனாலும் திரும்ப வந்துடுவார்னு வச்சுங்க. திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 எம்எல்ஏக்கள்கிட்ட தாவேக்காவும் அதிமுகவும் பேசுகிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கா எம்எல்ஏடம் திமுக பேசியது, ஏன்னா அவங்க பேச்சிலேருந்தே தெரியுது. லைக் எப்படி சொல்கிறது, தாவேக்கா தலைமைக்கு எதிராக அவர்கள் பேசிய, அவர் வந்து தாவேக்கா எம்எல்ஏ இல்லை, கூட்டணி கட்சி எம்எல்ஏன்னு வச்சிங்களேன். ஸோ அவர் வந்து எதிராக பேசிய மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா விஜயபாஸ்கர் அவளை சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவர் வந்து விஜயபாஸ்கரா அவர் எப்படி சேருவார் பார்க்கலாம், அவர் மேலே வந்து ஊழல் வழக்கு இருக்குது, ஒன்றும் சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அது சொல்லும்பொழுதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து தாவேக்கா தலைமை மீது வந்து அதிருப்தியில் இருக்கார். ஏன்னா தொடக்கத்தில் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி வந்து கொடுப்பதாக இருந்தது. ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. அப்படி இருக்கும்பொழுது அவர் அந்த மாதிரி எதிராக வந்து வாக்களித்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன காரணம் சொல்வார்னா, இவங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருப்பவர்களையும் திமுகவில் இருப்பவர்களையும் கட்சியில் சேர்க்குறாங்க, இது நல்லதில்லை, அதனால் நான் வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வெளில வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பணம் கொடுக்கப்படும், இன்னும் சிலருக்கு வந்து அமைச்சர் பதவியும் வந்து திமுகவில் கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். திமுகவில் என்ன நடக்குதுன்னா, இந்த நியூஸ் வந்து எப்படி லீக் ஆகிடுச்சு, எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா இதில் ஒரு 4-5 அமைச்சர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. வேல் அவர்களும், கே நேரு அவர்களும், செந்தில் பாலாஜி அவர்களும், சவுத்தில் வந்து ஒரு அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்படி ஈடுபடும்பொழுது செந்தில் பாலாஜியை நீங்கள் தூக்கிட்டுனா மற்றவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம செந்தில் பாலாஜி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவில் இருக்காங்களாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பயமுறுத்தும் நடவடிக்கையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது செய்வாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா இந்த அரசு வந்து யாருமே அனுபவம் இல்லாதவர்கள். ஒரு விஷயத்தை வந்து நம்ம தடுக்கணும்னா கைது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் வந்து இந்த விஷயத்தில் வந்து திமுக எந்த அளவுக்கு வந்து சீரியஸாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இது ஒரு புறம். இன்னொரு புறம் நம்ம ஒரு விஷயத்தை பேசி ஆகணும். என்னென்னா, நம்ம தாவேக அரசுக்கு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, என்ன கால நிலவரமோ அதை தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதை தாண்டி வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிச்சு, திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவில் வந்து ஆட்சியை நடத்துது. அப்படி ஆட்சியை வந்து நடக்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம்னாச்சும், மினிமம் ஒரு 6 மாதம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். இப்போ பாதியிலே வந்து திமுக வேலை பேசுகிறது ஒரு பக்கம் வந்து அதிமுக வேலை பேசுகிறது அப்படி இருந்தால் வச்சுக்கேன், இயல்பாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் நடந்துராத சூழல். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது நடக்கலை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நடக்கலை, கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நடக்கலை. இப்போ நடக்குதுன்னா அப்போது அது யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம எதிராக தான் பேசணும். அது தாவேக்காவுக்கு ஆதரவாக மாறும். ஸோ இதெல்லாம் வந்து நாம் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவுக்கு போயிடக்கூடாது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா, மீண்டும் அந்த இடைத்தேர்தல், அந்த 6 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து நடத்தப்படுமா அப்படின்னு கேள்வி எழுது. இந்த 6 தொகுதிகளும் காலி செய்யப்பட்டதாக சட்டப்பேரவை மன்றம் வந்து சொன்னாலும், அந்த 4 பேர் வந்து ராஜினாமா செஞ்சாங்கள்ல, அதுக்கு வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் அந்த 6 பேரில் அந்த 2 பேர், அந்த 2 பேர் இருக்காங்களே இப்போ ரீசெண்டாக 2 விஜயபாஸ்கர்கள், அவர்கள் தேர்தல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 4 பேர் வந்து நிற்பாங்களா இல்லைன்னு தெரியல. அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படுமான்னு தெரியல. அவங்களுக்கு என்ன உறுதிமொழி அளிக்கப்பட்டதுன்னு தெரியல.
நான் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அவர் குறிப்பிட்டதாக இப்போ வந்து போனதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. அப்படி நம்ம பொறுத்திருந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் சில நாட்களில், ஏன்னா இப்போ தான் வந்து திருநாவுக்கரசு அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவர் வந்து செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் கூடிய விரைவில் வந்து நடக்கும். ஏன்னா எனக்கு வந்து சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் பதட்டம் வருது, பயம் வருது. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பிரேக் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு நான் பேசினேன் சில விஷயங்களை. பேசும்போதே வந்து ரோலில் ஆகுது. அதுக்கான காரணம் என்னென்னா, திரைமறைவில் நடக்கும், ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம மீடியாவில் போட்டு உடச்சிட்டுனா அது நல்லா இருக்காது. ஸோ சமூக வலைதளங்களில் எழுதுவாங்க, அதன் பிறகு வந்து நான் பேசலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஒரு புறம். திமுகவில் வந்து ஒரு முக்கியமான எப்படி சொல்ல, வாரிசு அரசியல்னே நம்ம சொல்லலாம், ஒரு உட்கட்சி குழப்பம்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே ஒரு பக்கம் சபரீஷன் அவர்கள், இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள், இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதயநிதி அவர்கள் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர். அப்படி இருக்கும்பொழுது இந்த அமைச்சர் சரத் அவர்கள் வந்து ஏதோ ஒரு காணொலி வெளியாகிச்சு இல்லை, சர்ச்சைக்குரிய காணொலி. அது திமுக சார்பாக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஏன் போகல அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லட்டு மாதிரி கிடைச்சோடனே வந்து ஃபீல்டுக்கு போயிடணும். அப்போ தான் மக்களோட ஆதரவு வந்து பெருகும், நம்மளுக்கும் கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கும். ஏன் உதயநிதி போகல அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளேயே வந்து சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மாணவர் அணி செயலராக வீரமணி அவர்கள் இருக்காங்களா, அவரும் கனிமொழி அவர்களும் வந்து நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுகிறது. இதனால் தான் உதயநிதி அவர்கள் அந்த போராட்டத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுகிறது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது திமுக தோல்வியை தழுவில அதுக்கு வந்து யார் பொறுப்பேற்பது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கேள்வி எழுது. என்னென்னா, பெண் நிறுவனம் வந்து தவறான வேட்பாளர்களை, தவறான ஃபீல்டு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இப்போ விஜய் வின் பண்ண போகிறாரு. இப்போ சென்னையில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கேடிசிசி அந்த பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து ஒரு 37 தொகுதி இருக்கும். அங்கே 2 தொகுதிகள் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறான். நீங்கள் என்ன ஃபீல்ட் ஒர்க் பண்ணீங்க, என்ன டேட்டா அவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இந்த டேட்டாலாம் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க, வேட்பாளரை தப்பாக தேர்வு செஞ்சுருக்கீங்க. அதே போல் வேட்பாளரிடம் பணம் வாங்கியிருக்காங்க பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை உதயநிதி அவர்கள் வந்து பெண் நிறுவனத்தின் மேலே வைக்கிறாரு. இனிமேல் வந்து நம்ம கட்சிக்காரங்களை வந்து கட்சிக்காரர்கள்லாம் டிசைட் பண்ணணும், யாரை வந்து வேட்பாளராக நிறுத்தணும், யார் வேலை செய்கிறாங்க, யாருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண் நிறுவனம் வந்து சர்வே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா பெண் நிறுவனம் வந்து சர்வே பண்ணி நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் பெரும்பாலும் தோல்வியை வந்து தழுவிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நிறைய வேட்பாளர்கள்ட்ட வந்து, ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெண்ணில் ஃபீல்டு ஒர்க் ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து பணம் வாங்கப்பட்டதாகவும் அவர் பாதிலே வந்து துரத்தி அடிக்கப்பட்டதாகவும் ஒரு விஷயம் வந்து பரவியது. அதன் பிறகு புதுசாக ஒருத்தவங்க போட்டாங்க, அதுக்குள்ளே வந்து தேர்தல் வந்துருச்சு. தேர்தலுக்கு முன்பே தெரிஞ்சு விட்டுச்சு திமுகவுக்கு என்னென்னா, நாம் தோல்வியை வந்து தழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், அதன் பிறகு வந்து அந்த ஏதோ ஒரு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் கூட வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள், இவங்க முகமே வந்து மாறி இருந்தது. நம்ம தோல்வியை சந்திக்க போகிறோன்னு சொல்லிட்டு எப்படி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு தெரில, பட் தோல்வியை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகிடுச்சு. ஸோ பெண் நிறுவனம் வந்து ஒழுங்காக ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும், உங்களுக்கு பேப்பரில் வந்து வர நியூஸை படிச்சிருக்கணும். நான் சவுக்கு மீடியாவில் வேலை செய்யும்போது தொடர்ந்து சொன்னான், இந்த ஆட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொன்ன வண்ணம் இருக்கும். அதை வந்து யாருமே செவி கொடுத்து கேட்கல. ஏன்னா பெண் நிறுவனத்தையே நம்பியிருந்தாங்க. அந்த மீடியா நெரேட்டிவ் செட் பண்ணுறதுலேயே அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த மீடியா நெரேட்டிவ் செட் பண்ணது வந்து திமுகவுக்கு ரூரலில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ஆனால் நகர்ப்புறங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. நகர்ப்புறங்களில் படித்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியும். ஸோ எல்லாத்தையும் வந்து பகுத்தாய்ந்து பார்ப்பாங்க செய்திகளை. ஆனால் ரூரலில் இருக்கவங்களுக்கும் அரசியல் தெரியும், ஆனால் ரூரலில் வந்து செல்வாக்கான நபர்கள் வந்து கேண்டிடேட்டாக இருப்பாங்க. ஸோ அவர்கள் செல்வாக்கால் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் திமுக வேட்பாளர்கள் தோற்பதற்கு காரணமே வந்து எப்படி சொல்ல, விஜய் அவர்களோட அந்த ஹைப்பு தான். அந்த ஹைப்பை பெண் நிறுவனமும் திமுகவும், ஏன்னா ஷோ டைம் இருந்தாங்க, ஐபேக் இருந்தாங்க, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 5-6 நிறுவனங்கள், தமிழக உளவுத்துறைன்னு எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே பொய்யான ரிப்போர்ட்டு திமுகவுக்கு வந்து அளிச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வந்து தோக்குறாருன்னா
தோல்வியை செஞ்சுக்கிறான்னா எந்த அளவுக்கு வந்து ஃபீல்டு திமுகவுக்கு எதிராக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே இல்லை. இவர்கள் வந்து கொண்டு வந்த மக்களை எல்லாம் பணம் கொடுத்து வந்து கொண்டு வரப்பட்டவர்கள். இப்போ தாவேகாவில் பார்த்திங்கன்னா அப்படி பணம் கொடுத்தெல்லாம் கொண்டு வரல. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. ஒரு ஒரு தலைவர், நீங்கள் கவர்ச்சி தலைவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லலாம். அப்படி சொன்னாலுமே அவர் வந்து எப்படி சொல்கிறது, அதை கன்வெர்ட் பண்ணுறாருல, உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியல. இப்போது இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகுமே வந்து திமுக அமைதியாக இல்லை. அந்த வெற்றியை தாவேகாவின் வெற்றியை ஏற்றுக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேகாவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, தவறான ஒரு நெரேட்டிவை. அதை மக்கள் வந்து கொஞ்சம் கூட விரும்பலை. திமுக நண்பர்கள் இல்லை பெண் நிறுவனத்தில் யாராவது வேலை செஞ்சாங்கன்னா தயவு செஞ்சு இதை பாருங்கள். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, தாவேகா இந்த ஆட்சி சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. அதே போல் குதிரைபேரம் நடத்தி ஆட்சி கவிக்கலான்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கட்டுமே, கொஞ்ச நாள் தான் ஆகுது, கற்றுப்பாங்க, செய்வாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வந்து 1வது ஒரு பையனை சேர்த்தோடனே 1ஆம் வகுப்பு சேர்த்தோடனே அவன் போய் படிக்கிறதில்ல, அவன் வந்து எழுதுறதில்ல. அப்படி இருக்கும்போது இவங்க கற்றுப்பாங்க. ஸோ அவங்க மேலேயும் வந்து சில விமர்சனங்கள் இருக்குது. என்னென்னா, இவங்க நீதிமன்றங்களை வந்து நிறைய அரசு வழக்கறிஞர்களை வந்து நியமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னும் பல குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா அந்த ப்ராசஸ், ஏன்னா இவங்க புது கட்சி, அந்த ப்ராசஸை நடத்துறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். அதே போல் நிறைய வழக்கறிஞர்கள் தாவேகாவில் இல்லை. நிறைய வழக்கறிஞர்கள் வந்து அதிமுகவில் வந்து தாவேகாவுக்கு போயிருக்காங்க. இப்படி போகும்பொழுது அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாவேகா மேலேயும் சில தவறுகள் இருக்குது. அந்த தவறுகள் வந்து சரி செய்யக்கூடிய தவறுகள், அது நீடிக்காத தவறுகள், ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸோ அதுக்காக நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் மக்கள் வந்து பேசுகிறாங்க, நான் பேசின வரைக்கும். ஸோ அவர்கள் வந்து இந்த முழுவதுமாக இவங்களுக்கு எதுவுமே தெரியல, மோசமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு வந்து திமுக ஆட்சியோட பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஒரு பதட்டம், பயம் இல்லை. லைக் ஒரு 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 பதட்டம் இருக்கும் திமுக ஆட்சி இருக்கும்போது. யாருக்கு இருந்துச்சோ இல்லையா, எனக்குலாம் இருக்கும் ஒரு பதட்டம், எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா லைக் மக்கள் பார்த்துட்ருக்காங்க திமுக என்ன பண்ணணும். உங்கள் 5 ஆண்டு ஆட்சியை வந்து மக்கள் பார்த்தாங்க, அதன்படி தான் உங்களுக்கு வாக்களித்தாங்க. இதையும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களே உங்களுக்கு எதிராக திரும்ப கொடுக்கும். ஸோ இது வந்து தாவேகாவுக்கும் வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எழுச்சியை கொடுக்கும் அப்போ நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில நாட்களில் யாரெல்லாம் அந்த பக்கம், அதாவது திமுகவோட வலையிலையும் அதிமுகவோட வலையிலையும் வந்து சிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க டார்கெட்னா ஒரு 30லேருந்து 40 பேர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஒரு 25 பேர் இருந்தாங்களா அதிமுக, அவர்கள் எப்போ வேணால் வந்து தாவேகாவுக்கு மீண்டும் வாக்களிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் மீண்டும் எஸ்பி வேலுமணி சொல்கிறார், எங்களுக்கு இந்த பதவி வேணாம், எங்கள் நம்பி வந்து 35 மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் வந்தாங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு தான் அவங்களும் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிவி சண்முகம், அது எஸ்பி வேலுமணி, அவங்க கேங்லாம் இருக்காங்களே, அதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் இவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். எழுதி வச்சுங்க, இது நடக்கும். நன்றி.